Hi, good evening. Welcome and nice to see you back in my channel. Hope you all doing safe in this COVID season. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் ப்ளீச்சிங். ஸோ நிறைய பேர் இதை பியூட்டி பார்லரில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ப்ளீச்சிங் அப்படின்னு எடுத்துட்டா இது இப்போத்துலேருந்து கிடையாது. ஸோ இட்ஸ் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு வரைக்கும் ப்ளீச்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேர்ல்ட் வைட் தேர் இஸ் அ கான்செப்ட்ங்க. அதாவது ஸ்டேயிங் ஃபேர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு. அதாவது அழகாக இருக்கிறதுக்கு டெஃபினிஷனே வந்து பீயிங் ஒயிட் அண்ட் ஃபேர் அப்படிங்கிறது. அந்த ஃபேர்னஸ்க்கு வந்து தே ஹவ் கிவன் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஸோ வந்து அழகு அப்படின்னா வந்து வெள்ளை அப்படிதான். ஸோ அதனால தான் வந்து என்னமோ இந்த ப்ளீச்சிங்கிற கான்செப்ட் வந்து அந்த காலத்துலேருந்து ஸோ இந்த காலத்துக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒயிட்னிங், ஸ்கின் லைட்டனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அந்த காலத்துலேருந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கு. ஈவன் ரைட் ஃப்ரம் கிளியோபாட்ரா டைம்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஸோ இந்த ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ அதனால தான் இந்த ப்ளீச்சிங்கிற கான்செப்ட் கூட ஸோ ஸ்டில் இன் ப்ராக்டிஸ். ஸோ ஈவன் ஒரு காமனாக ஒரு முக்கு நம்மளோட வீட்டு முக்கில் உள்ள பியூட்டி பார்லரில் கூட போனால் ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து ப்ளீச்சிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் ஹேப்பனிங். பட் எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ளீச்சிங் ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்கின் ஒயிட்டனிங், இன்ஸ்டன்ட் ஸ்கின் லைட்டனிங் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ ஏன்னா ப்ளீச் அப்படின்னாலே என்னது, நம்மளோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ டார்க் அண்ட் ஸ்கின்னை லைட்டன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதுதான் தெரியும். பட் ஆனால் அந்த ப்ளீச் க்ரீமில் என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஸோ ஈவன் நம்ம கூட ஒரு பியூட்டி பார்லர் போனால் ப்ளீச் பண்ணணும்னு சொல்லுவோம். பட் வந்து அந்த பியூட்டிஷியனுக்கும் அந்த ப்ளீச் க்ரீமில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ ஈவன் நம்மளும் அது கேட்குறதே கிடையாது. ஸோ அதனால தான் நிறைய ஹார்ம்ஃபுல் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இப்போ வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ மக்கள்கிட்ட வந்து அந்த ப்ளீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கு தவிர ஸோ ப்ளீச்சிங் பண்ணால் இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிற அவேர்னஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீச் அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த ப்ளீச் க்ரீம் இஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், இந்த ஒரு காக்டெயில் இன்க்ரீடியன்ட் கலந்த ஒரு மிக்ஸுங்க. ஸோ அதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்கின்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. Say for example வந்து the bleach cream எடுத்துட்டா which consists of very toxic ingredients. Say for example hydrogen peroxide, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். And apart from that நிறைய பேருக்கு தெரியாத ingredients என்னெல்லாம் அப்படின்னா hydroquinone. So apart from hydroquinone டாபிக்கல் கார்டிகோஸ்டீராய்டுங்கிற ஸ்டீராய்டு கழிவுகள் இருக்கு. அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் லைக் வந்து அமோனிகேட்டட் மெர்க்குரின்னு சொல்லுவோம். மெர்க்குரி காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஆடட் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு. லைக் வந்து பார்ச்சா உருண்டை, லைக் பல்வர்னைஸ்ட் நாப்தலின் பால்ஸ் இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த சிஸ்டியமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அது வந்து அதுதான் அந்த சல்ஃபர் ஆர்டர் கொடுக்கும் அந்த ப்ளீச் க்ரீமுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வேரியட் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் த ப்ளீச். ஸோ இந்த ப்ளீச் க்ரீமில் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் பட் யாருக்குமே அதை பற்றி தெரியுமானா இருக்காது. ஈவன் நம்ம வந்து அந்த ப்ளீச் க்ரீம் எடுத்து பார்த்தா கூட அதோட ஆஃப் லேபிள் பின்னாடி லேபிளில் பார்த்தா அந்த இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எல்லாமே ஒரு ஆஃப் லேபிள் மார்க்கெட்டிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த ப்ளீச்னால வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெரி ஹார்ம்ஃபுல் சைட் எஃபெக்ட்ஸுங்க. ஸோ ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு மைல்ட்லேருந்து சிவியர் வரைக்கும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மெனி டைம்ஸ் யூ ப்ளீச், அதை பொறுத்துமே இருக்கு. ஸோ ஒன் டைம் ப்ளீச் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ தூரம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறது இல்லை. பட் அதே வந்து ரிப்பீட்டாக வந்து அடிக்ட் ஆகி செகண்ட் ஆர் தேர்ட் டைம் போகும்போது எஸ் ஆப்வியஸ்லி தேர் ஆர் வேரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வி ஆர் சீயிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஒவ்வொரு சைட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1 நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளோட ப்ளீச்சிங் பவுடரில் இருக்கிறது அதுதாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து டாய்லெட் கிளென்சிங், கிளீனர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹார்பிக் இந்த மாதிரி இருக்கிறதுல கூட ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும். பட் வந்து அதே மாதிரி லைக் ஹைட்ரஜன் பெராக்சைடு வேறு எதில் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப மினிமல் கான்சன்ட்ரேஷனில் 1 to 5% வந்து நாங்கள் டாக்டர்ஸ் வந்து சர்ஜிக்கல் வார்ட்ஸில் வந்து புண்ணை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, அது போட்ட உடனே நல்ல முசுல் நுர மாதிரி வரும்ல. ஸோ அதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ அது வந்து ரொம்ப மினிமல் கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். 1%லேருந்து ஒரு 5% வரை, ஈவன் 10% வரைக்கும் கூட இந்த டென்டிஸ்ட்ரி அதாவது டூத் பேஸ்ட்டில் வந்து ஒயிட்டனிங் காண்டி அந்த ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடோட மெடிசினல் யூசஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் apart from medicinal purpose hydrogen peroxide in exceeding concentration அதாவது 20 to 30% வரைக்குமே யூஸ் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்
டையிங் டெக்ஸ்டைல் டைஸ்லாம் அது வந்து 20%லேருந்து 30% வரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ஹை கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஸோ அதுதான் வந்து என்னது ப்ளீச் க்ரீமில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது ஒரு நத்திங் பட் ஒரு வாட்டர் H2O ப்ளஸ் ஒரு O சேர்ந்தது தான் H2O2. இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இந்த O2 எக்ஸ்ட்ரா ஒரு O காம்பனன்ட் இருக்கிறதுனால தான் இந்த அடிட்டிவாக வந்து இட் கிவ்ஸ் தட் இன்ஸ்டன்ட் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டி அந்த ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அது மூலமாக தான் இந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ரொம்ப ஹையர் கான்சன்ட்ரேஷனில் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்ல பிளிஸ்டர்ஸ் வரலாம் அண்ட் ஆல்சோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஸ்கின் டார்க்கன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம லைட்டன் பண்ணணும் போவோம் பட் டார்க்கன் ஆகும். இதெல்லாம் காமன் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யாருக்கும் தெரியறது கிடையாது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் த நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்யூனோன். ஹைட்ரோக்யூனோன் அப்படிங்கிறது நாங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து மெலாஸ்மா மங்கு போன்ற கண்டிஷன்ஸ் முகத்தில் வந்து நிறைய பேருக்கு மங்கு 2 சைட்லையும் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நாங்கள் இந்த ஹைட்ரோக்யூனோனை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஃபார்முலா கிளிங்மேன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோக்யூனோன் less than 2% to 4% வரைக்கும் FDA அப்ரூவ் பண்ணப்பட்ட பர்சன்டேஜ். அதுதான் நாங்கள் வந்து கிளிங்மேன் ஃபார்முலா படி நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து யாருக்குமே பியூட்டி பார்லர்ஸ்க்கு தெரியாது. அவங்க எக்ஸீடிங் கான்சென்ட்ரேஷனில் ஹைட்ரோக்யூனோனை வந்து யூஸ் பண்ணுவாங்க மோர் தென் 6% 12% வரைக்கும். ஸோ ஹைட்ரோக்யூனோன் வந்து என்ன அப்படின்னா ஒரு டீபிக்மெண்டிங் ஏஜென்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட நிரம்பிகள், அதாவது இந்த செட் அது கருப்பாக இருக்குது அப்படின்னா ஃபேஸில் அங்கே நிரம்பிகள் நிறைய இருக்கும். அந்த நிரம்பிகளோட சிந்தசைஸ் அதாவது ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது அது மெலானின்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். அந்த மெலானின் சிந்தசிஸ் ஆகிற பாத்வேல அது ஆக்ட் ஆகி டைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அது இன்ஹிபிட் பண்ணும், அதாவது தடுத்து நிறுத்தும். அது மூலமாக வந்து நிரம்பிகள் ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாகும். ஸோ இதுதான் அதோட வேலை. ஸோ இந்த ஹைட்ரோக்யூனோன் வந்து ஒரு பயங்கர சைட் எஃபெக்ட் உள்ள இது. அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணும்போது லாங் டர்மாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்ல வந்து எக்ஸோஜினஸ் ஆக்ரோனோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அந்த ஸ்கின் வந்து நம்ம லைட்டன் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் வந்து பேரடாக்சிக்கலாக ரொம்ப டார்க் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அந்த 2 சைடும் ஆயிரும். அதுக்கு பேர் எக்ஸோஜினஸ் ஆக்ரோனோசிஸ்னு சொல்லுவோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த ஹைட்ரோக்யூனோன்ஸ் லைக் எ கேட் ஆன் த வால், அதாவது அது வந்து வெள்ளையும் ஆக்கும் கருப்பாகவும் ஆக்கும் ஸ்கின்னை. ஸோ சம்டைம்ஸ் வந்து சிவியர் டீபிக்மெண்டேஷன் சொல்லுவோம், அதாவது இர்ரெவர்சிபிள் டீபிக்மெண்டேஷன். வெளிரி போயிடும் ஸ்கின், அதாவது அது வெண்தேமல் மாதிரி வெளிரி போயிடும். அதுக்கு பேர் வந்து டீபிக்மெண்டேஷன். ஸோ அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் கூட அதெல்லாம் இர்ரெவர்சிபிள். நார்மல் ஸ்கின்க்கு திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு சீரியஸான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் இன்னொரு காம்பனன்ட் கூட நிறைய பேர் சேர்க்கணும், மோனோபென்சைல் ஈத்தர் ஆஃப் ஹைட்ரோக்யூனோன். அது வந்து ஒர்ஸ்ட் காம்பனன்ட். இது எல்லாமே நம்ம ரப்பர் ஸ்லிப்பர்ஸ்லாம் அதுதான் நிறைய இதை அடிட்டிவாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க காலில் ஸ்லிப்பர் போட்டு போட்டு அந்த இடம் வெளியே போயிடும். அதே மாதிரி எஃபெக்ட் ஃபேஸில் ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்யூனோன். ஸோ இதை பற்றி தெரியணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஹைட்ரோக்யூனோன் காமனாக வந்து ஆடடாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரி. இந்த மெர்க்குரி வந்து அப்படி என்ன அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவ் வந்து கான்சன்ட்ரேஷன் 1 parts per million தான் வந்து இந்த ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம். பட் ப்ளீச் க்ரீம்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நவ் ப்ரூவன் தட் இட்ஸ் மோர் தென் 300 to 550,000 parts per million வரைக்கும் இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வேரியட் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். மெர்க்குரியுமே வந்து ஒரு ஸ்கின் லைட்டனிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா சல்ஃபைடல் என்சைம்ஸை இன்ஹிபிட் பண்ணுது. அது மூலமாக அது வந்து நம்ம ஸ்கின் லைட்டனிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் இட் இஸ் நாட் அப்ரூவ்டு. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெர்க்குரி வந்து ஸோ வந்து நல்ல ஸ்கின்னோட சர்ஃபேஸ் மூலமாக பாடியில் அப்சார்ப் ஆகக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ என்ன ஆகும்னா காமனாக வந்து நிறைய வந்து வாந்தி பேதிலாம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் லாங் டர்மாக வந்து இந்த ப்ளீச்சிங் பண்ணும்போது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கை கால் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். நியூரோ சைக்காட்ரிக் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். ட்ரெமர்ஸ் வரும், தூக்கமின்மை, இன்சோம்னியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்கின்லையுமே டிஸ்க்ரோமியா, அதாவது வெளிரியும் கருத்தும் மாறி மாறி ஃபேஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அது பேர் டிஸ்க்ரோமியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஹெவி மெட்டலான இந்த மெர்க்குரிக்குள்ள சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீரியஸான சைட் எஃபெக்ட்னு சொன்னால் ஆக்ரோடைனியான்னு சொல்லுவோம். அதாவது கை கால் ரெட்னஸ் ஆகிடும் அண்ட் ஆல்சோ பர்னிங் சென்சேஷன், காந்தல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து வேரியட் சைட் எஃபெக்ட்ஸ் இன் கான்ஸ்டன்ட் ப்ளீச்சிங். ஸோ இதுவும் கண்டிப்பாக தெரிய வேண்டிய சைட் எஃபெக்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக அப்யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குங்க, ஸ்டீராய்டு, கார்டிகோஸ்டீராய்டுன்னு சொல்லுவோம். நாங்கள் டாக்டர்ஸ் வந்து கிளிங்மேன் ஃபார்முலா அப்படிங்கிற ஃபார்முலான்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த ஹைட்ரோக்யூனோன், கார்டிகோஸ்டீராய்டெல்லாம் ஒரு அப்ராப்ரியேட் பெர்சன்டேஜ் அண்ட் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி நாங்கள் மங்கு மாதிரி கண்டிஷனுக்கு ட்ரீட் பண்ண யூஸ் பண்ணுறத இந்த பியூட்டி பார்லர் பீப்புள் அந்த மார்க்கெட்டிங் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ப்ளீச் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸிடிங் கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் டாபிக்கலாக பொட்டன்ட் கார்டிகோஸ்டீராய்டு சொல்ல போகிற இந்த பீட்டா மெத்தசோன், க்ளோபீட்டாசோன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது இன்ஸ்டன்ட் ஒயிட்டனிங் கொடுக்கும். எஸ் இட் இஸ் ட்ரூ.
ஏன் அப்படி அந்த இன்ஸ்டன்ட் ஒயிட்டனிங் கொடுக்குது அப்படின்னா ஸ்டீராய்டு வந்து ஒரு பிளான்ச்சிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதாவது வந்து ஸ்டீராய்டு அப்ளை பண்ணும்போது ரத்த நாளங்களை வந்து சுருக்கும். அப்படி சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் வெளிரி தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே கையை வந்து ஒரு இன்னொரு கையில வச்சு அழுத்தம் கொடுக்கும் போது வெளிரி தெரியுது இல்லையா? ஸோ அது வந்து ரத்த நாளங்கள் கம்ப்ரஸ் ஆகிறனால அதே எஃபெக்ட் தான் ஸ்டீராய்டு கொடுக்கும். அதே லாங் டேர்ம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ வந்து ப்ளீச் பண்ண ஸ்கின் தின் அவுட் ஆயிடும். அட்ரோஃபி சொல்லுவோம். அட்ரோஃபி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்க்கு கீழே உள்ள ரத்த நாளங்கள் கண்ணுக்கு நேக்கடைக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு டெலஞ்செட்டேஷியாஸ்னு சொல்லுவோம். அது போக ஃபேஸ் ரெட்டா மாறிடும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, நல்ல ரோசியா இருக்கிறனால ஃபேர் ஆயிட்டோம்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. அது வந்து அவங்களோட சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கு பேர் ரெட் ஃபேஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் ரொசாஷியான்னு ஒரு கண்டிஷன் கூட வரலாம். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாய் பல்லவி ஆக்ட்ரஸோட ஃபேஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 2 சைடும் ரெட்டாக இருக்கும், நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ரொசாஷியன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஸ்டீராய்டு மிக்ஸ் பண்ணும்போது வருங்க. ஸோ நிறைய பேர் ப்ளீச் பண்ணதுக்கு நிறைய பரு வருதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஸ்டீராய்டுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட். ஆக்னிஃபார்ம் எரப்ஷன்னு சொல்லுவோம். இதெல்லாம் இது காமன் சைட் எஃபெக்ட்டுங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தெரியாமல் ப்ளீச் பண்ணவே கூடாது. ஸோ இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ளீச்சிங்கில் இருக்கு. இந்த காமன் இன்கிரீடியன்ஸ் போக நிறைய அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டியமைன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட். பட் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுதான் வந்து அந்த சல்ஃபர் ஓடர் கொடுக்கும். அந்த ப்ளீச் கூட ஒரு சல்ஃபர் ஓடர் கொடுக்கும் தெரியுமா? அந்த ஸ்மெல் அதனால தான் வருது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு நிறைய ஸ்டெபிளைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே டாக்ஸிக் காம்பனன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் போடுற பாச்சா உருண்டை பொடி பண்ணி கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. அது பேர் பல்வர்னைஸ் நாப்தலின் பால்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் காமன் அப்யூஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் இந்த ப்ளீச் க்ரீமில். ஸோ இந்த ப்ளீச் க்ரீமில் இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காங்கிறது இது பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் ப்ளீச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு டைம் அல்லது 2 டைம் யோசிச்சு தான் ப்ளீச் பண்ணணும். ஸோ காமனாக இந்த ப்ளீச் அடிக்டிவ்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமனாக வந்து சினி பீப்புள், மீடியா பீப்புள் அண்ட் ஆல்சோ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். மோஸ்ட் காமன்லி நான் ஒப்பியில் பார்க்குறது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். பிகாஸ் அவங்க எப்போவுமே ஃபேர்னஸாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்க ப்ளீச்சிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன இந்த ஸ்டீராய்டு இருக்கிறனால அவங்க டிபெண்டன்ஸ் ஆயிடுவாங்க அதுக்கு. ஸோ அதனால அது விட்டால் அவங்களோட ஃபேஸ் வந்து நார்மல் கருப்பாகும். ஸோ அதனால ப்ளீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் முகத்தில் பருவோடலாம் நிறைய ஃபேஸ் சைட் எஃபெக்ட்ஸோட பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் காமனாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஸோ ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யோசிச்சு ப்ளீச் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை.